ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம 12th கெமிஸ்ட்ரி ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் லெசனில் அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால் அண்ட் அசிடிட்டி ஆஃப் ஃபீனால் பார்த்தோம். இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபீனால் பார்க்க போகிறோம். ஃபீனால் அப்படின்னா என்னது? ஒரு பென்சின் ரிங்கில் உங்களுக்கு ஒரு OH இருந்தால் அதை ஃபீனால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபீனாலை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மோனோஹைட்ரிக் ஃபீனால், டைஹைட்ரிக் ஃபீனால், ட்ரைஹைட்ரிக் ஃபீனால், சப்ஸ்டிடியூஷனல் ஃபீனால்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மோனோஹைட்ரிக் ஃபீனால் அப்படின்னா ஃபீனால் வித் ஒரே ஒரு OH குரூப் மட்டும் இருக்கும். இதுக்கு பேர் தான் மோனோஹைட்ரிக் ஃபீனால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம டைஹைட்ரிக் ஃபீனால் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபீனாலில் ஒரு OH இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு OH இருக்கும். அது இந்த எந்த பொசிஷனில் வேணாலும் இருக்கும். இதே ட்ரைஹைட்ரிக் ஃபீனால்னா ஒரு பென்சின் ரிங்கில் 3 OH குரூப் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா இதுக்கு பேர் ட்ரைஹைட்ரிக் ஃபீனால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனுக்கெல்லாம் நம்ம பேர் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதை நான் சொல்லித்தரேன். சப்ஸ்டிடியூஷனல் ஃபீனால் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபீனால் கூட OH இருக்க வேண்டிய இடத்துல, அதாவது இந்த பொசிஷனில் ஃபீனாலுக்கு பதிலாக ஒரு NH2O இல்லை ஒரு CH3O இந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது எலமெண்ட் சப்ஸ்டியூட் ஆகிருந்தால் இதுக்கு பேர் சப்ஸ்டிடியூஷனல் ஃபீனால் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த பென்சின் ரிங்குக்கு பொசிஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு நேமிங் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு பென்சின் ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொசிஷனும் வந்து பேரா அப்படின்னு சொல்லுவாங்க, பேரா பொசிஷன். இதே பேரா பொசிஷனுக்கு பக்கத்து பொசிஷன், இந்த பொசிஷனும் இது பேரா பொசிஷன், ஓகேங்களா? இந்த ரெண்டு பொசிஷனையும் வந்து ஆர்த்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் ஆர்த்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனையும் மெட்டா பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்போசிட்டில் டாப் அண்ட் பாட்டமை வந்து பேரானும், டாப்புக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிறத ஆர்த்தோன்னும், டாப்புக்கு செகண்ட் அட்ஜசண்ட் அப்படி இல்லைன்னா பாட்டமுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிறத மெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு நேமிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மோனோஹைட்ரிக் ஃபீனால் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு பென்சின் ரிங்கில் ஒரே ஒரு OH மட்டும் இருக்குது. இதை நாம் ஃபீனால்னு சொல்லுவோம். இதுவே ஒரு பென்சின் ரிங்கில் ஃபங்க்ஷனல் குரூப்பாக OH இருக்குது, அதோட அட்ஜசண்ட்டில் வந்து ஒரு CH3 இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஓ கிரிசால். இது ஏன் ஓ கிரிசால்னு சொல்கிறாங்க? ஃபீனாலுக்கு அட்ஜசன்ட் பொசிஷன் என்னது? ஆர்த்தோ பொசிஷன். ஸோ ஆர்த்தோ பொசிஷனில் CH3 இருந்ததுன்னா இதுக்கு பேர் ஓ கிரிசால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட IUPAC நேம் பாருங்கள். இது ஃபங்க்ஷனல் குரூப்னா இதுக்கு நம்ம 1 நம்பர் கொடுக்கணும், அடுத்த சப்ஸ்டியூஷனுக்கு நம்ம கம்மியாக தான் நம்பர் கொடுக்கணும். ஸோ இந்த பக்கம் இருந்து வந்தால் தான் 1 2 ஆச்சு. அதே இந்த சைடில் இருந்தால்னா 2 3 4 5 6 ஆச்சு. ஸோ சப்ஸ்டியூஷனுக்கு ஜாஸ்தி நம்பர் போயிடுச்சு. ஸோ கம்மி நம்பர் கொடுக்கணும்னா 1 2ன்னு வந்துக்கலாம். ஸோ செகண்ட் பொசிஷனில் இது சப்ஸ்டிடியூஷன். செகண்ட் பொசிஷனில் இப்போது சப்ஸ்டியூஷன் இருக்கனால எப்போவுமே IUPAC ரூலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷனுக்கு தானே பேர் வைக்கணும். ஸோ செகண்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்குது, 2 மெத்தில். இந்த ஹோல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஃபீனால். ஸோ 2 மெத்தில் ஃபீனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஒரு ஃபீனால் இருக்குது, அதோட செகண்ட் அட்ஜசனில் அதாவது மெட்டா பொசிஷனில் ஒரு CH3 இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு பேர் எம் கிரிசால், அதாவது மெட்டா கிரிசால், அதை தான் எம் கிரிசால்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு IUPAC நேம் எப்படி இருக்கும்? ஃபங்க்ஷனல் குரூப்பில் 1ன்னு கொடுக்கலாம், 2 3. அதே இந்த சைடில் இருந்தோம்னா 1 2 3 4 ஆச்சு. ஸோ 3 தான் நமக்கு ஷார்ட்டஸ்ட். ஸோ 1 3. ஸோ தேர்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்குது, இந்த ஹோல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஃபீனால். இந்த மெத்தில் இல்லைன்னா இதுக்கு பேர் ஃபீனால் தானையா? ஸோ இது வந்து 3 மெத்தில் ஃபீனால். அதுவே ஆப்போசிட் சைடில் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் இதுக்கு பேர் பேரா பொசிஷன். இந்த பேரா பொசிஷனில் CH3 இருக்கிறதுனால இதுக்கு பேர் பேரா கிரிசால், அதுதான் P கிரிசால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுவே ஐயூபிஎஸ்சி நேமில் 1 2 3 4 இந்த பக்கம் இருந்து வந்தாலும் 1 2 3 4 ஆச்சு. ஸோ இதுக்கு 4th பொசிஷனில் மெத்தில் 4 மெத்தில் ஃபீனால் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது டைஹைட்ரிக் ஃபீனால் எடுத்துக்கலாம். டைஹைட்ரிக் ஃபீனால்னா என்ன? 2 OH குரூப் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். பாருங்கள், இப்போ ஒரு பென்சின் ரிங்கில் மேலே ஒரு OH இப்படி ஒரு OH இருந்ததுன்னா இதுக்கு பேர் கேட்டகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கேட்டகால். இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஃபீனால் இருக்குது, இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH இருந்தால் இதுக்கு பேரும் கேட்டகால் தான். இப்படி இருந்ததுன்னா இதை 1ன்னு எடுத்துக்கணும், இதை 2ன்னு எடுத்துக்கணும், இதை பேரா பொசிஷனாக வச்சுக்கணும். சரிங்களா? இதுக்கு பேர் ஐயூபிஎஸ்சி நேமில் 1 செகண்ட் சப்ஸ்டியூஷனுக்கு கம்மியாக நம்பர் கொடுக்கணும். ஸோ நம்ம அதை பார்த்து 1 2 வச்சுக்கலாம். இங்கே வந்தோன்னா 2 3 4 5 6 ஆச்சு. ஸோ 2 தான் ஷார்ட்டஸ்ட். ஸோ செகண்ட் பொசிஷனில் ஃபஸ்ட் பொசிஷனில் ரெண்டுலேயுமே OH இருக்குது. ஸோ 1,2 டைஹைட்ராக்சி ஃபீனால். சரிங்களா? இதுவே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஒரு OHும் மெட்டா பொசிஷனில் ஒரு OHும் இருந்தால் இதுக்கு பேர் ரெசார்சினால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரெசார்சினால்னு சொல்லுவாங்க. ஐயூபிஎஸ்சி நேமில் 1 2 3 இதுதான் ஷார்ட்டஸ்ட்டு. இந்த பக்கம் வந்தால் 2 3 4 5 ஆயிரும். ஸோ ஷார்ட்டஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா 1,3ல் வந்து ஹைட்ராக்சி இருக்குது. 1,3 டைஹைட்ராக்சி ஃபீனால் அப்படின்னு பேர் வைக்கணும். இதே 1,4 அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் பேரா பொசிஷனில் ஒரு OH ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஒரு OH இருந்தால் இதுக்கு பேர் கியூனால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கியூனாலுக்கு ஐயூபிஎஸ்சி நேம் என்னென்னா 1 2 3 4 இப்படி வந்தாலும் 1 2 3 4 தான். 2 3 4. ஸோ 1,4 டைஹைட்ராக்சி ஃபீனால் அப்படின்னு நம்ம பேர் கொடுக்கலாம். இதே ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாருங்கள், 3 OH குரூப் இருக்குது. ஒரு பென்சின் ரிங்கில் மேலே ஒரு OH, ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு OH, மெட்டா பொசிஷனில் ஒரு OH இப்படி இருந்ததுன்னா பைரோகெலால். இதுக்கு பேர் பைரோகெலால்னு சொல்லுவாங்க. ஐயூபிஎஸ்சி நேமில் 1 2 3 எடுத்துக்கிட்டோன்னா 1, 2, 3 மொத்தம் 3 ஹைட்ராக்சி இருக்குது. ட்ரை ஹைட்ராக்சி. இந்த ரிங்குக்கு பேர் பென்சின் இல்லையா, அதனால் ட்ரை ஹைட்ராக்சி பென்சின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே ஃபங்க்ஷனல் குரூப் பொசிஷன்லையும் ஆர்த்தோ பொசிஷன்லையும் மெட்டா பொசிஷனில் இல்லாமல் பேரா பொசிஷனில் இருந்தால் இதுக்கு பேர் ஹைட்ராக்சி கியூனால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே பேரா பொசிஷனில் OH இருந்தால் நம்ம கியூனால்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு ஹைட்ராக்சி எக்ஸஸாக இருக்கிறதுனால ஹைட்ராக்சி கியூனால் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இதோட ஐயூபிஎஸ்சி நேம் பாருங்கள், ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன். ஸோ 1, 2, 4 3 ஹைட்ராக்சி இருக்கிறதுனால ட்ரை ஹைட்ராக்சி பென்சின் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இதே இந்த மாதிரி ஒரு 1 விட்டு 1 உங்களுக்கு வந்து OH இருந்ததுன்னா, 1 விட்டு 1 ஆல்டர்னேட்டிவாக OH இருந்ததுன்னா பாருங்கள், இதுக்கு எப்படி வேணாலும் நம்பர் கொடுத்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். 1 2 3 4 5 6 இப்படி கொடுத்தாலும் 1 2 3 4 5 6. ஸோ 1, 3, 5ல் ஹைட்ராக்சி இருக்குது. 1, 3, 5 ட்ரை ஹைட்ராக்சி பென்சின் இதோட ஐயூபிஎஸ்சி நேம். இதோட காமன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைலோரோகுருசினால். சரிங்களா? இதே சப்ஸ்டிடியூஷனல் ஃபீனால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பென்சின் ரிங் இருக்குது. இது இப்படியும் போடலாம், இல்லை இப்படியும் போடலாம். NH2 இப்படியும் போடலாம். ஸோ இதுக்கு இந்த பொசிஷனுக்கு பேர் என்ன சொன்னேன்? ஆர்த்தோ பொசிஷனில் என்ன இருக்குது? அமினோ குரூப் ஒன்று இருக்குது. ஸோ O அமினோ. இதுலன்னா இது ஃபீனால் தானே, O அமினோ ஃபீனால் அப்படின்னு இதுக்கு பேர் வைக்கலாம். இது காமன் நேம், ஐயூபிஎஸ்சி நேம் எல்லாமே ஒன்று தான்.
அதே இதுவும் இப்படி தான். இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் பொசிஷன், இது வந்து டாப் பேரா பொசிஷன் வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OHம் இருக்குது, CHO ஒரு ஆல்டிகைடும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் OH ஆல்டிகைடு எது இருந்தால் அதில் வந்து ஆல்டிகைடு தான் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த ஆல்டிகைடு வந்து இதை வந்து நம்ம மெயின் டாப் பேரா பொசிஷனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு OH தான் வந்து சப்ஸ்டிடியூஷன். அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அட்ஜசன்ட்டில் இருந்தால் இது ஆர்த்தோ ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள், O ஹைட்ராக்சி ஆர்த்தோ ஹைட்ராக்சி. இப்போ ஒரு பென்சீன் ரிங்கில் ஆல்டிகைடு இருக்கிறதுனால இது பென்சால்டிகைடு, O ஹைட்ராக்சி பென்சால்டிகைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு பென்சின் ரிங்கில் ஒரு OHம் ஒரு COOH கார்பாக்சிலிக் ஆசிடும் இருந்தது அப்படின்னா இதில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடாக தான் எடுத்துக்கணும். OH வந்து சப்ஸ்டிடியூஷன், இது வந்து சப்ஸ்டிடியூஷன். அப்போ பாருங்கள், அப்போ பேரா பொசிஷனில் ஹைட்ராக்சி இருக்கா, P ஹைட்ராக்சி. இந்த பென்சீனில் ஒரு COOH இருந்தால் பென்சாயிக் ஆசிட். ஸோ பேரா ஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேராவை நம்ம ஷார்ட்டாக Pன்னு சொல்கிறோம். இதே ஒரு பென்சின் ரிங்கில் ஒரு CH3 இருந்ததுன்னா பாருங்கள், இப்படி ஒரு பென்சின் ரிங்கில் CH3 இப்படி இருந்தால் இதுக்கு பேர் டோலுவின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் பாருங்கள், 2 ஹைட்ராக்சி எலமெண்ட் இருக்குது. 1 2 3 4 5th பொசிஷன், 3rd and 5th பொசிஷனில் ஹைட்ராக்சி இருக்கிறதுனால 3,5 2 ஹைட்ராக்சிக்கு 3,5 டை ஹைட்ராக்சி. இந்த பென்சின் ரிங்கில் CH3 இருந்தால் டொலுவின், 3,5 டை ஹைட்ராக்சி டொலுவின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட காமன் நேம் வந்து ஆர்சினால். இப்படி தான் வந்து பிரைமரி மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக் அண்ட் சப்ஸ்டிடியூஷனல் ஆல்கஹால்ஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் கொடுக்கலாம். நம்ம புக்கில் ஒரு 4 டைப் கொடுத்துருக்காங்க ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனாலுக்கு. ஃப்ரம் ஹேலோ அரீன்ஸ். ஹேலோ அரீன்ஸ்னால் என்ன? ஹேலோனா ஹேலஜன், ஒரு ஹேலஜன் கலந்துருக்கிற ஒரு அரீன் அப்படின்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட். இந்த பென்சின் ரிங்கு தான் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு ஹேலஜன் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பென்சினோட குளோரைடு இருந்தால் பென்சைல் குளோரைடு. இந்த பென்சைல் குளோரைடை நாம் 6 to 8% ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட 633 கெல்வினில் 300 பார் ப்ரெஷர் வச்சு நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த சிஎல்லும் இங்கே இருக்கிற ஹெச்சும் சேர்ந்து HCl-ஆக வெளியில் போயிடும். அப்போ மீதி இந்த NaO இருக்கு இல்லையா, அது போய் இந்த இடத்துல ஜாயின் ஆயிரும். இந்த பென்சின் ரிங்கில் ONA இருந்ததுன்னா சோடியம் ஃபீனாக்சைடு, சோடியம் ஃபீனாக்சைடு. சரிங்களா? இந்த சோடியம் ஃபீனாக்சைடை நம்ம ஃபர்தராக HCl கூட ட்ரீட் பண்ணும்போது இந்த HCl எப்படி பிரியும்? H+ ஆகும் Cl- ஆகும் பிரியுமா? இப்போது இந்த இடத்துல O கிட்ட உங்களுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த H போய் O கிட்ட அட்டாச் ஆகிக்கும், இந்த Na போய் Cl கூட ஜாயிண்ட் ஆகி NaCl வெளியில் வந்துடும். மீதி இருக்கிறது நமக்கு ஃபீனால் கிடைக்கும். சரிங்களா? இப்படி தான் வந்து ஒரு ஹேலோ அரீன்ஸ் வச்சு நமக்கு ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸோட பேர் டவுஸ் ப்ராசஸ். இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். சரிங்களா? இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அடுத்தது பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். சல்ஃபோனிக் ஆசிட் அப்படின்னா என்னென்னா HSO3 இருந்தால் அது சல்ஃபோனிக் ஆசிட். இந்த HSO3 வந்து ஒரு பென்சின் கூட இருக்கும்போது அது பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சின் ரிங்கை H2SO4 கூட 523 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது SO3H கூட ஒரு பென்சின் ரிங் சேர்ந்து உங்களுக்கு வந்து பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட்டாக கிடைக்கும்.
சல்ஃபோனிக் ஆசிட் ப்ளஸ் H2O கிடைக்கும். இந்த பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட்டை சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்ந்து 623 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணோன்னா சேம் இதே தான் NaO போயிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சோடியம் ஃபீனாக்சைடாக கிடைக்கும். சோடியம் ஃபீனாக்சைடை ஃபர்தராக நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த O கூட சேர்ந்து H ஜாயின் ஆகிக்கும், Na போயிட்டு Cl கூட ஜாயின் ஆகி NaCl வெளியில் போயிடும். ஸோ நமக்கு NaClம் ஃபீனாலும் கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்தது அனிலின். அனிலின்னா என்னது? ஒரு பென்சின் ரிங்கு கூட ஒரு NH2 இருந்தால் அனிலின்னு சொல்லுவாங்க. இந்த அனிலினை நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிட்னா என்னது? இப்போ HNO3 இருந்தால் நைட்ரிக் ஆசிட். இதே HNO2 இருந்தால் இதுக்கு பேர் நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நைட்ரஸ் ஆசிட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NaNO2 ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ட்ரீட் பண்ணி உங்களுக்கு HNO2 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த HNO2 இந்த அனிலின் கூட ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பென்சின் டயசோனியம் குளோரைடு, அதாவது N டபுள் பாண்ட் N இருந்ததுன்னா டயசோனியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இப்போ இதுக்கு பேர் பென்சின் டயசோனியம் குளோரைடு அப்படின்னு நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இந்த டைசோனியம் குளோரைடை ஒரு மினரல் ஆசிட் கூட ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். மினரல் ஆசிட் அப்படின்னா என்னென்னா ஆர்கானிக் இல்லாத ஆசிட். ஆர்கானிக் இல்லாத ஆசிட்னா என்னது? சல்ஃபியூரிக் ஆசிட், பாஸ்போரிக் ஆசிட், அந்த மாதிரி ஒரு மினரல் ஆசிட். இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த இடத்துல OH கிடைச்சிரும், நமக்கு ஃபீனால் கிடைக்கும். சரிங்களா? இந்த N டபுள் பாண்ட் N வந்து N2 வெளியில் போயிடும். மீதி HCl கிடைக்கும். இந்த HCl எல்லாம் எப்படி கிடைக்கும்? இந்த Cl இந்த H அதெல்லாம் சேர்ந்து HCl உங்களுக்கு வெளியில் போயிடும். இந்த H ப்ளஸ்ஸு இங்கே இருக்கிற Cl மைனஸ்ஸு எல்லாம் வெளியில் போயிட்டு இந்த OH போயிட்டு இந்த இடத்த அட்டாச் பண்ணிக்கும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் அனிலின். அடுத்தது கமின், அதிலிருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கமின் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சின் ரிங்கு கூட CH3 அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் கமின். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஐசோப்ரோப்பைல் பென்சின்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு பேர் ஐசோப்ரோப்பைல்னா ஒரு கார்பன் கூட இது ஒரு லாங் செயின் ஆஃப் கார்பன், ஒரு கார்பன் செயின், இதில் ஒரு சப்ஸ்டியூஷன் வந்ததுன்னா நம்ம அதை வந்து ஐசோன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதனால் இதுக்கு பேர் ஐசோ. 3 கார்பன் இருக்கனால ப்ரோப்பு, பென்சின் இருக்கனால பென்சின், ஐசோப்ரோப்பைல் பென்சின்னு சொல்லுவாங்க. இந்த கம்மினை எடுத்துக்கிட்டு எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்மின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பென்சின் ரிங்கும் ஒரு ப்ரோப்பீன், இங்கே பாருங்கள் 3 கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ப்ரோப்பீன். இந்த ப்ரோப்பீனை பென்சின் கூட பாஸ்போரிக் ஆசிட் ப்ரெசன்ஸில் 523 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது பாருங்கள் இந்த ஹெச்சை ரீப்ளேஸ் இந்த ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஹெச் போய் இது கூட ஜாயின் ஆகி இந்த பாண்டை ரீப்ளேஸ் பண்ணிடும். பாருங்கள் CH3CH, இந்த CH இருக்குது, இந்த CH2 வந்து ஒரு பாண்டை கொடுத்துட்டு CH3 போயிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் கம்மின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்மினை ஃபர்தராக நம்ம 5%
அக்வஸ் சோடியம் கார்பனேட் கூட ஏரை பாஸ் பண்ணோம், அதாவது O2வை பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அங்கே ஆக்சிடேஷன் நடக்குமா? ஆக்சிடேஷன் என்னது? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ பாருங்கள், இந்த கம்மின் கூட 2 O ஜாயின் ஆகிக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மின் ஹைட்ரோ பெராக்சைடு. இதுக்கு பேர் கம்மின் ஹைட்ரோ பெராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே 2 O இருக்கனால பெராக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்மின் ஹைட்ரோ பெராக்சைடை ஃபர்தராக நம்ம ஆசிட் கூட ட்ரீட் பண்ணோம், ஒரு H2SO4 கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, சிம்பிள் ப்ரொசீஜர். இந்த CH3 இந்த COCH3 இருக்குது இல்லைங்களா, இது தனியாக வெளியில் வந்துட்டு இந்த OH போய் இது கூட அட்டாச் ஆகிக்கும். பாருங்கள், நமக்கு ஃபீனால் கிடச்சிருச்சு. இப்போ CH3 COCH3 இந்த CO இருந்ததுன்னா இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம கீட்டோன்னு சொல்லுவோமா? அப்போ இதுக்கு பேர், இந்த கீட்டோன் குரூப் இருக்கிறதுனால இதுக்கு பேர் அசிட்டோன். நமக்கு கம்மின் கூட ட்ரீட் பண்ணால் நமக்கு ஃபீனாலும் அசிட்டோனும் கிடைக்குது. இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ஸ். தேங்க்யூ.